ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனுஷங்களாகிய நமக்கு ஒரு வருஷன்றது தேவர்களுக்கு வெறும் ஒரே ஒரு நாள் பொழுது தான். ஆமாம், தேவர்களோட அந்த ஒரு நாளில் அவங்க சிவபெருமானுக்கு செய்கிற 6 கால பூஜைகள் தான் பூலோகத்தில் நம்ம நடராஜ பெருமானுக்கு நடக்கிற 6 மகா அபிஷேகங்கள். இந்த அபிஷேகத்தை வெறும் கண்ணால் தரிசிக்கிறது நம்ம 7 ஜென்ம பாவங்களையும் தீர்க்கும் அப்படின்றது ஆன்மீகத்தோட ரகசியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடராஜர் அபிஷேகத்தோட பின்னணியில் இருக்கிற ரகசியங்களும் அதை பார்க்கறதால நமக்கு கிடைக்கிற பிரம்மாண்ட நன்மைகளை பற்றியும் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வருஷத்தில் 365 நாளும் நம்மளால் நடராஜரை அபிஷேக குளத்தில் பார்க்க முடியாது. சிவகாம விதிகளின்படி வருஷத்துக்கு 6 முறை மட்டுமே நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடக்கும். அது என்னென்ன தெரியுமா? சித்திரை திருவோணம். இந்த சித்திரை திருவோணம் தேவர்களுடைய கால நேர பூஜை. ஆணி உத்திரம், இது தேவர்களுடைய உச்சிக்கால பூஜை. ஆவணி வளர்பிறை சதுர்தசி, இது தேவர்களோட மாலை நேர பூஜை. புரட்டாசி வளர்பிறை சதுர்தசி, இது தேவர்களோட மாலை கால பூஜை. மார்கழி திருவாதிரை, இது தேவர்களுடைய விடியற்காலை பூஜை. மாசி வளர்பிறை சதுர்தசி, இது தேவர்களுடைய அந்தி சந்தி பூஜை. 6 அபிஷேகங்களில் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தனி மகத்துவம் இருக்குது. இந்த புனிதமான நாட்களில் நடராஜ பெருமான அபிஷேக குளத்தில் பார்க்கறது கோடி புண்ணியங்களை தேடி தரும் நமக்கு. இந்த அபிஷேகத்தோட மகிமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடராஜரோட அந்த உன்னதமான வடிவத்தோட ரகசியத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மட்டும் இதை பாருங்கள், மற்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததை பாருங்கள். நடராஜரோட இந்த ஆனந்த தாண்டவம், அதாவது அவருடைய இந்த வடிவம் நமக்கு இறைவனோட 5 தொழில்களை உணர்த்துது. அவருடைய வலது கையில் இருக்கிற உடுக்கை உலகை படைப்பதை குறிக்குது. தூக்கிய மற்றொரு வலக்கை, அதாவது அபய முத்திரை, அது நம்மளை காக்கிறத குறிக்குது. இடக்கையில் ஏந்தி இருக்கிற நெருப்பு தீமைகளை அழிக்கிறத குறிக்குது. காலடியில் மிதிப்பட்டு கிடக்கிற முயலகன் மனிதனோட ஆணவம், அவனுடைய அறியாமையை மறைப்பதை குறிக்குது. எல்லாத்துக்கும் மேலா அவர் தூக்கி இருக்கிற அந்த இடது பாதம் சரணடைந்த பக்தர்களுக்கு முக்தி என்னும் அருளை வாரி வழங்குறத குறிக்குது. நடராஜர் அபிஷேகத்தப்போ பயன்படுத்தப்படுற ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்ற தெய்வீக சக்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் அபிஷேகம் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். தேன் அபிஷேகம் நம்ம மனசுல உள்ள கவலைகளை நீக்கி நிம்மதியை தரும். பஞ்சாமிர்த அபிஷேகம் வீட்டில் செல்வ செழிப்பை வாரி அள்ளி தரும். திருநீர் அபிஷேகம் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்களை பொசுக்கி நல்ல வழி காட்டும். சந்தன அபிஷேகம் நம்முடைய கோபத்தை தணிச்சு தொழிலில் ரொம்ப பெரிய வெற்றியை தரும். ஆகம விதிகளின்படி நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெற அந்த புனிதமான நேரத்தில் 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அங்கே அரூபமாக சிவபெருமானை வழிபடுறாங்கன்றது ஐதீகம். அதனால தான் அந்த நேரத்தில் நாம் நடராஜரை மனமுருகி தரிசித்தா ஒட்டுமொத்த தேவர்களுடைய ஆசையும் நமக்கு நேரடியாக கிடைக்கும். நீண்ட நாள் பண கஷ்டம் தீரணுமா? மனசில் தேவையற்ற பயம், எதிர்மறை எண்ணங்கள், ஜாதக ரீதியான தோஷங்கள் நீங்கணுமா? நடராஜர் அபிஷேகத்தை தவறாமல் தரிசியுங்க. ஈசனோட தூக்கிய பாதம் உங்கள் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டும். அந்தமில்லா அந்த பரம்பொருளின் ஆடல் கோலத்தை நாமும் போற்றுவோம். வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சிவபெருமானோட அருளை அவங்களையும் பெற செய்யுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.